இசைமுரசு என புகழப்பட்ட நாகூர் ஹனிபாவை நூற்றாண்டு கொண்டாடப்படும் சூழலில் அவரது பயணம் குறித்தும் அவர் இசைக்கு ஆற்றிய பங்கு குறித்தும் வரலாற்று ஆய்வாளர் கோம்பை அன்வர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை 5 நிமிட பேட்டியில் தற்போது பார்க்கலாம். இறைவனிடம் கையேந்துங்கள். இந்த பாடல் நிறைய இந்துக்கள் ஜாதி சமயம் மட்டும் இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்காங்க. நாகூர் ஹனீஃபாவை பொறுத்தவரையும் தமிழ் இசை மரபுல அவருடைய பங்களிப்பு, அவருடைய இடம் என்ன? தமிழ் இசை மரபுல நாகூர் ஹனீஃபா ஒரு புது ஜான்றுன்னே சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி தமிழ் இசை அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இப்போ நம்ம கர்நாடக சங்கீதம் பேசுகிறோம், உங்களுக்கு அதில் பாடல்கள் இயற்றப்பட்டிருக்கு. உங்களுக்கு சீரா புராணத்திலிருந்து உங்களுக்கு குணங்குடி மஸ்தான் வரைக்கும் உங்களுடைய பாடல்கள்லாம் கீர்த்தனைகளாக மாற்றப்பட்டு வந்திருக்கு. நாகூர் ஹனீஃபா வந்த பிறகு அது ஒரு ஜனரஞ்சகமான ஒரு மக்களை, சாமானிய மக்களை சேரக்கூடிய மாதிரி தான் அவரோட இசை இருக்குது. அது ஒரு தனி பங்களிப்புன்னே சொல்லலாம். தமிழ் இசை, தமிழ் இஸ்லாமிய இசை ரெண்டுக்குமே. தமிழ் பாடல்களும் ஏகப்பட்ட பாடல்கள் பாடிருக்காரு. என்னன்னா, ஒரு எளிய சாமானிய மனுஷன், ஒரு செவ்வியல் இசை சார்ந்த, மரபு சார்ந்த விஷயம் தெரியாதவனை சுலபமாக இழுக்கிற மாதிரி தான் நாகூர் ஹனீஃபாவோட இசை. அது மூலமாக கருத்துக்களை கொண்டு வந்து சேர்க்கிறது. இதுதான் நாகூர் ஹனீஃபாவோட பெரிய பங்கு. இஸ்லாமிய பாரம்பரியத்தை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தோட இணைத்ததுல நாகூர் ஹனீஃபா அவர்களுடைய பங்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? அதாவது தமிழ் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே அவங்களுடைய அதாவது அவங்களுடைய ஒரு வழக்கு ஒன்று உண்டு. தமிழ் அப்படின்னு வந்துட்டாலே நீ நாகூர் ஹனீஃபாவை ஒதுக்க முடியாது. ஸோ அந்த நாகூர் ஹனீஃபா இறைவனும் கையேந்தங்களும் பாடுவார், அல்லாஹ்வை நாம் தொழுதாலும் பாடுவார். அது எங்கேயுமே ஒரு மதத்தை அவர் தூக்கி வச்சுட்டு இன்னொரு மதத்தை இறக்கலை. அரசியல் கூட்டங்கள்ல நாகூர் ஹனீஃபா பாடுறாரு அப்படின்னு வெளியிட்டாலே அதற்குன்னு ஒரு கூட்டம் வருது. இப்பெல்லாம் மைக்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். மைக் இல்லாத காலகட்டத்தில் அந்த வெங்கல குரல் ஒலிக்கிறது கேட்கணும் அப்படிங்கறத நிறைய திராவிட இயக்க தலைவர்கள் எழுதியிருக்காங்க. பகிர்ந்துக்கோங்க சார். அதாவது அவங்க அப்பா மலேசியாவில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் சுயமரியாதை இயக்கத்தில் தீவிர ஈடுபாடு உள்ளவர், முகமது இஸ்மாயில் என்பவர். ஸோ இவருக்கு அப்பாவுக்கு இவர் பத்திரிகைகள், குடியரசு, பெரியாரோட குடியரசையும் தாருல் இஸ்லாம், இந்த பத்திரிகையில் வாங்கி அனுப்புறது வழக்கம். பத்திரிகையில் வாங்கி அனுப்புறது கொஞ்சம் படிச்சுட்டு, கொஞ்சம் எல்லாம் முழுக்கவே படிச்சுட்டு, தீவிரமாக படிச்சுட்டு தான் அப்பாவுக்கு அனுப்புறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுயமரியாதை கருத்துக்களுக்குள்ளே அவர் வந்தார். ஈடுபட்டு ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் அதெல்லாம் வர்றப்போ தன்னை முழுக்க அதுக்குள்ளே ஈடுபடுத்தி கொண்டார். அதுக்கு காரணம் உங்களுக்கு நாகூர் ஒரு ஆன்மீகத்துக்கு மட்டும் பேர் போன இடம் கிடையாது. அது தமிழ் வளர்த்த இடம். அந்த தமிழ் உணர்வு இதெல்லாம் சேர்த்து வர்றப்போ உங்களுக்கு திராவிட இயக்கம் பால வருது. அந்த அவரோட அப்பாவோட இது எல்லாமே சேர்ந்து ஒரு தாக்கமாக தான் நாகூர் ஹனீஃபாவோட அந்த ஆரம்பகால இது இருக்குது. நீங்கள் அந்த காலகட்டத்தில் திமுக இப்பெல்லாம் பெருசாக இது கிடையாது. ஒரு பணம் அப்படிங்கிறது இல்லாத அந்த காலகட்டத்தில் கூட்டங்களை அங்கங்கே போட்டு கூட்டுறப்போ மைக் இல்லாமல் இது பண்ணுறதுக்கெல்லாம் ஆட்கள் தேவை. இவரோட குரல் அந்தளவுக்கு போகும். அது ஒரு பெரிய ஈர்ப்பாக இருக்குது. அதுக்கு மேலே அந்த குரல் அச்சரப்பிழை இல்லாத ஒரு குரல், ஒரு கம்பீரமான ஒரு வெண்கல குரல்.